அம்மையார்களே, தொடர்ந்து இன்றைக்கு நாம் பார்க்கிற ஒரு காரியம், வேத பிரகாரமாக நாம் பார்க்கக்கூடிய ஒரு பார்வை, biblically seeing, வேத பிரகாரமாக நாம் பார்க்கும்படியான ஒரு காரியம். ரோமருக்கு எழுதின நிருபத்தில் பவுல் சொல்லுகிறார், ரோமன் 8th chapter, ரோமருக்கு எழுதின நிருபம், this is a wonderful chapter, இது மிக ஒரு அற்புதமான அதிகாரம். இதை வாசிக்கும் பொழுது we could understand really the problem that we are facing in the world. இந்த உலகத்தில் நாம் சந்திக்கிற பிரச்சனைகளை குறித்து நாம் இந்த அதிகாரத்தின் மூலமாக நாம் பார்க்க முடியும். ரோமன்ஸ் 8th chapter, ரோமர் 8வது அதிகாரம், ரெண்டு காரியத்தை அவர் சொல்றார். 6வது வசனம், 6th verse, for to be carnally minded is death, but to be spiritually minded is life and peace. ரெண்டு காரியத்தை அவர் சொல்றார். ஒன்று ஆவிக்குரிய மரணம், ஸ்பிரிச்சுவல் டெத். இன்னொன்று சொல்றாரு லைஃப் அண்ட் பீஸ், ஜீவனும் சமாதானமும். A person in the world will live on either the aspect of death, மரணம் என்கிற ஒரு அளவில் வாழுகிற மனிதனாக ஒரு மனிதன் இந்த உலகத்தில் வாழக்கூடியவர்களாக இருக்கலாம், அல்லது லைஃப் அண்ட் பீஸ், ஜீவனும் சமாதானம் உள்ள ஒரு வாழ்க்கை வாழக்கூடியவர்களாக இருக்கிறான். நீயும் கூட இந்த ரெண்டில் எதுலையாவது ஒன்று தான் நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். யூ ஆர் லிவிங் எய்தர் ஒன் ஆஃப் தீஸ் திங்ஸ். டெத், மரணம். வாட் இஸ் டெத்? மரணம்னா என்ன? ஜீசஸ் த ஃபாதர் செட் டு ஆடம் அண்ட் ஈவ், ஆதாம் ஏவாள் இடத்துல சொன்னாங்க, when you eat the fruit, இந்த கனியை புசிக்கிற நாளில் சாகவே சாவாய், you will die. அப்படின்னா என்னன்னா, இட்ஸ் a spiritual death, ஆவிக்குரிய மரணம். Before they ate the fruit, what happened to Adam and Eve? ஆதாம் ஏவாள் சாப்பிட்றதுக்கு முன்னால், அந்த கனியை புசிக்கிறதுக்கு முன்னால் என்ன ஆச்சு? They had a wonderful relationship with God. தேவனோடு ஒரு அழகான உறவை கொண்டிருந்தார்கள். They were joyful in fellowship with God. தேவனோடு கூட வாழுகிற வாழ்க்கையில் சந்தோஷமா இருந்தாங்க. Every day they had wonderful fellowship with the Father. ஒவ்வொரு நாளும் பிதாவோடு கூட அழகான ஒரு உறவை கொண்டிருந்தார்கள். They were happy people. சந்தோஷமுள்ள மக்களாக அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். But after they disobeyed Adam and Eve, ஆதாம் ஏவாள் கீழ்ப்படியாமல் போன பொழுது what happened? என்ன நடந்தது? They started running away from God. தேவனை விட்டு விலகி ஓட ஆரம்பித்தார்கள். They could not continue to have the wonderful joy in their lives. அவங்க வாழ்க்கையில் அந்த அழகான சந்தோஷம் தொடர்ந்து அவர்களுக்குள்ள இருக்க முடியவில்லை.
The spiritual connection between the Father and Adam and Eve cut off. ஆதாம் ஏவாளோடும் தேவனோடு கூட கொண்டிருந்த அந்த ஆவிக்குரிய தொடர்பு துண்டிக்கப்பட்டது. They tried to evade God. ஆண்டவரை அவர் ஏன் இங்கே வர்றாரு, அவர் வராமல் இருந்தால் பரவாயில்ல. They were trying to hide. ஒளிய ஆரம்பித்தாங்க. They were full of fear. பயத்தினால காணப்பட்டார்கள். This is the spiritual death. இது ஆவிக்குரிய மரணம். So we are born with this death because of Adam and Eve. ஆதாம் ஏவாள் நிமித்தமாக இந்த மரணத்தோடு கூட தான் நம்ம பிறக்கிறோம். So every person will really evade the fellowship with God. தேவனோடு கூட இருக்கிற தொடர்பை அவர்கள் புறக்கணிப்பார்கள். They will not have the joy of the Lord. கர்த்தருடைய சந்தோஷம் அவர்களுக்கு இருக்காது. Even coming to the church, it may be a routine. Probably they may have not the joy of the Lord's day. கர்த்தருடைய சந்தோஷன்ற நாள் அவர்களுக்கு இருக்காது. ஆலயத்துக்கு வர்றது கூட ஒரு வழக்கமான முறையாக இருக்கும். They will be indulged the whole week in the world. உலகத்தில் ரொம்ப தீவிரமாக இருப்பாங்க. 6 days very active, ரொம்ப சுறுசுறுப்பு. Can I do this? இதை செய்யட்டுமா? Can I do that? அதை செய்யட்டுமா? What can I do? அதை என்ன செய்யறது? Cares of the world, உலகத்தின் கவலை. ஐயோ நான் இதை எப்படி செய்து, how I do it, what will happen to my family, குடும்பத்துக்கு. Fear will be there, பயம். Will this happen? நடக்குமா? There will be fear, பயம் இருக்கும். There won't be joy in the Lord. கர்த்தருக்குள்ள சந்தோஷம் இருக்காது. They will try to evade the things of God. தேவனுடைய காரியங்களை அவர்கள் விரும்ப மாட்டாங்க. Lord's day will be a burden to them. கர்த்தருடைய நாள் அவர்களுக்கு ஒரு பாரமாக இருக்கும். எப்போ சர்ச் முடியும்? When the church will finish, I will go and cook, eat and spend the rest of the time in my own way. எப்போ முடியும்? நான் போய் சமைச்சு சாப்பிட்டுட்டு ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாளில் மற்ற நேரத்தையெல்லாம் நான் என் விருப்பப்படி செலவிடணும். எஸ், யூ won't have the joy of the Lord. உனக்கு கர்த்தருடைய சந்தோஷம் இருக்காது. இது ஸ்பிரிச்சுவல் டெத், ஆவிக்குரிய மரணம். நாட் தட் யூ வில் டை, நீ மரிக்கிறது இல்லை. பட் த சோல், பிகாஸ் இட் இஸ் டெட் இன் யூ, உனக்குள்ளே இருக்கிற அந்த ஆத்மா செத்து போனதுனால இந்த காரியங்கள் எல்லாம் உனக்கு இருக்கும். பட் அவர் சொல்கிறார், 2 காரியத்தை சொன்னார். மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமும். For to be carnally minded is death, but to be spiritually minded is life and peace. ஆவிக்குரிய சிந்தையில் என்ன இருக்கும்? உனக்கு ஆவிக்குரிய துடிப்பு இருக்கும். You will have the bubbling joy of the Lord. கர்த்தருடைய சந்தோஷம் இருக்கும். You will long for the Lord's day. கர்த்தருடைய நாளுக்காக சந்தோஷப்படுவாய். Even in 6 days, whatever may be the things that you are doing in your life, வாழ்க்கையில் எதை செய்தாலும் சரி, your mind will be set on the spiritual things. ஆவிக்குரிய காரியங்களில் உன்னுடைய மனது இருக்கும். You see, generally what I preach is what God teaches me, I preach. That's the thing. நான் பொதுவாக பிரசங்கிக்கிறது என்னென்னா, ஆண்டவர் எனக்கு எதை கற்றுக் கொடுக்குறாரோ அதை நான் உங்களுக்கு போதிக்கிறேன். ஸோ there will be joy in the Lord. கர்த்தருடைய சந்தோஷம் இருக்கும். மரணம் இருக்கும் பொழுது பயம் இருக்கும். When there is spiritual death, you will full of fear. What will happen to my future? என்னுடைய எதிர்காலம் என்ன நடக்கும்?
What will happen to my son? என்னுடைய மகனுக்கு என்ன? What will happen to my daughter? என்னுடைய மகளுக்கு என்ன? What will happen to my husband and wife? என்னுடைய கணவன் மனைவிக்கு என்ன நடக்கும்? You will be possessed by the fear. பயத்தினால நீ சூழப்பட்டிருப்பாய். This is spiritual death. இது ஆவிக்குரிய மரணம். It is dwelling in you. But those who are awakened in the spirit, ஆவிக்குரிய வாழ்க்கையில் உயிர்ப்பிக்கப்பட்டவர்கள். நிக்கோதேமு வந்தப்போ ஆண்டவர் இயேசு என்ன சொன்னார்? What did Jesus said to Nicodemus? You must be born again. நீ மறுபடியும் பிறக்கணும்பா. I am a spiritual teacher. நான் ஆவிக்குரிய போதகன். I teach many people. அநேகருக்கு நான் போதிக்கிறேன். Should I be born again? நான் மறுபடியும் பிறக்கணுமா? Yes, you must be born again. Jesus said to Nicodemus. நிக்கோதேமை பார்த்து சொன்னார், நிக்கோதேமே நீ மறுபடியும் பிறக்கணும். So you will live either in this death. You will live in death. ஆகவே நீ மரணத்தில் ஜீவித்து கொண்டிருப்பாய். Your body will be alive. சரீரம் உயிரோடு இருக்கும். You will have all normal things of the body. சரீரத்தினுடைய எல்லா காரியங்களுக்கும். But spiritually you are dead. ஆவிக்குரிய பிரகாரமாக நீ செத்திருக்கிற. But when the Spirit of God revived you, ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய ஆத்மா உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கும் பொழுது, ஜீவன் நீ உயிருள்ள ஆவிக்குரிய பிரகாரம் உயிருள்ள, you will have the joy of the Lord. கர்த்தருடைய சந்தோஷம் இருக்கும். அதில் பயம் இருக்கும். There will be fear and death. But in this, you will have hope. நம்பிக்கை இருக்கும். You will be a person of a hope. நம்பிக்கை உள்ள ஒரு மனுஷனாக இருப்பேன். You will face things accordingly. அதே விதமாக காரியங்களை நீ சந்திப்பேன். அதில் நீ எதுனாலும் ஃப்ரஸ்ட்ரேட் ஆவ, அப்படியே குழம்பி போவ. ஐயோ அதை பண்ணவா, இதை பண்ணவா, அப்படி பண்ணவா, இப்படி பண்ணவா. You will be always frustrated. ஆனால் ஆவிக்குரிய இந்த வாழ்க்கையில் இதில் என்ன நடக்குன்னா, பீஸ், சமாதானம் இருக்கும். சமாதானம் இருக்கும். ஐ எம் நாட் டெல்லிங் எ ஸ்டோரி. நான் கதை சொல்லலை. திஸ் இஸ் த ஃபேக்ட். இதுதான் உண்மை. ஒருவேளை இந்த காலையில் நீ ஆலயத்தில் வந்திருக்க, யூ ஆர் கம் டு த சர்ச், யூ நோ வாட் யூ ஆர். நீ என்ன எப்படி வாழ்கிறங்கிறது உனக்கு தெரியும். So God asks to think and commit yourself to God. ஆகவே நீ இதை யோசித்து ஆண்டவர் கருத்தில் ஒன்று ஒப்பு வைக்கணும்னு ஆண்டவர் சொல்கிறார். வாட் இஸ் தேர் டு ஹைட்? மறைக்க என்ன பிரச்சனை இருக்குது? இத்தனை வருஷம் ஆலயத்துக்கு வரேன், ஆனால் என் வாழ்க்கையில் சமாதானம் இல்லை, என் வாழ்க்கையில் சந்தோஷம் இல்லை, என் வாழ்க்கையில் நம்பிக்கை இல்லை. ஏன்? ஐ டோன்ட் ஹவ் ஹோப், ஐ டோன்ட் ஹவ் பீஸ், ஐ டோன்ட் ஹவ் லைஃப். ஒய்? Because your life is not committed to God. தேவனுக்கு உன் வாழ்க்கை ஒப்பு கொடுக்கப்படவில்லை. Money won't bring peace. பணம் சமாதானத்தை தராது. No things in the world will bring peace. இந்த உலகத்தில் எதுவுமே சமாதானத்தை தராது. ஒரு சின்ன காரியம் பெரிய எத்தனையோ காரியங்களை சமாதானத்தை கெடுத்து விடும். Small thing will disturb your peace. ஆகவே நீ யோசிக்கணும். யூ மஸ்ட் திங்க், am I really a child of God? நான் உண்மையான ஒரு தேவனுடைய பிள்ளை தானா? Dear people, you live in death. நீ மரணத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிற. அது மாத்திரமல்ல, நீ மரித்தால் நரகத்துக்கு தான் போவ. You will go to eternal hellfire when you die. No other alternate. வேறு வழியே கிடையாது. இன்றைக்கி நிறைய கிறிஸ்தவ சபைகள் இருக்குது. so many Christian churches, so many preachers, அநேக பிரசங்கிகள், so many things going on in யூடியூப்ல அது இது நிறைய போயிட்டுருக்கு. But most of the churches, நிறைய சபைகளில், all Pentecostal or so many traditional churches, பாரம்பரிய சபை எல்லாத்துலேயும்
நோ ப்ரீச்சிங் ஆஃப் த காஸ்பல், சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுகிறது இல்லை. நோ பீயிங் born again, மறுபடியும் பிறக்கிறது குறித்து போதிக்கிறது இல்லை. நோ ப்ரீச்சிங் ஆன் sin, பாவத்தை குறித்து போதிக்கிறது இல்லை. ஸோ நீ இப்படி வாழும் பொழுது வேதம் என்ன சொல்லுது? வாட் த பைபிள் சேஸ். சில சமயத்தில் சொல்கிறேன், நான் ஜெபம் பண்ணுறேன், ஒன்றுமே நடக்கலையே. ஐ ப்ரே, நத்திங் இஸ் ஹேப்பனிங். நத்திங் வில் ஹேப்பன் டியர் ஃப்ரெண்ட். எதுவுமே நடக்காது சகோதரனே. பிகாஸ் காட் இஸ் நாட் இன்ட்ரெஸ்டட் இன் யுவர் ப்ரேயர்ஸ். உன்னுடைய ஜெபத்தில் தேவன் ஆர்வமுள்ளவராக இல்லை. 7th verse, Romans 8:7. அது என்ன சொல்லுது? ரோமர் 8:7 வசனத்தில் அவர் சொல்கிறாரு, எப்படி என்றால் மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை. Because the carnal mind is enmity against God. மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை. You are an enemy of God, Bible says. வேதம் சொல்லுது, நீ தேவனுடைய எதிராளி. ஏன் எதிராளி? You act against the principles of God. தேவனுடைய சூத்திரத்துக்கு எதிராக நீ செயல்பட்டு கொண்டிருக்கிறாய். Even though you externally appears to be all right, வெளிப்பிரகாரமாக நீ நல்ல ஒரு இதை போல இருக்கிற, but inwardly you fight against God. உள்ள தேவனுக்கு விரோதமாக நீ போரிடுற. நீ ஒரு வேளை கேட்கலாம், நான் போரிடுறியே சொல்கிற, ஐ டோன்ட் ஃபைட் வித் காட், பட் யூ ஆர் நாட் yielding டு காட். தேவனுக்கு ஒப்பு கொடுக்கவில்லை. நீ என்ன பண்ணுற? யூ வாண்ட் காட் டு எஸ்டாப்ளிஷ் யுவர் வே, நாட் யூ டு எஸ்டாப்ளிஷ் காட்ஸ் வே. நீ என்ன பண்ணுற? ஏன் வழியை ஆண்டவர் நிலை நிறுத்தணும். நான் ஜெபம் பண்ணுறேன் இந்த காரியத்துக்காக, ஆண்டவரே இந்த காரியம்லாம் இந்த பிரச்சனை, லார்ட் ஐ ஹவ் so many problems, you must help me, நீ எனக்கு உதவி செய்ய வேண்டும். But God is not answering your prayers. தேவன் உன் ஜெபத்துக்கு பதிலளிக்கிறது இல்லை. You also don't think why God is not answering my prayers. ஏன் தேவன் என்னுடைய ஜெபத்துக்கு பதிலளிக்கிறது இல்லைங்கிறத நீ சிந்திக்கிறதும் இல்லை. We think so many things of reasoning with so many things of the world. உலகத்தில் பல காரியங்களுக்கு நம்ம கணக்கு போடுறோம். இந்த பணத்தை இப்படி பண்ணுனா சரியாக இருக்குமா? will I handle this money like this? will I put in the bank fixed deposit? இப்போ இந்த பணத்தில் போட்டுட்டால பேங்க்கில் போடட்டுமா? இப்படி பண்ணட்டுமா? அப்படி பண்ணட்டுமா? You may think like this and this. Shall I deposit in bank? Shall I? So many things. It's all carnal mindedness, மாம்ச சிந்தை. நீ என்ன பண்ணுற? ஜெபம் பண்ணுற. யூ ப்ரே, யூ ரீட் பைபிள், வேதத்தை வாசிக்கிறான்னு நீ எப்படி ஜெபம் பண்ண? ஆண்டவரே நான் இந்த காரியத்தை எனக்கு ஆசீர்வதியும். யூ ப்ரே, லார்ட் யூ பிளெஸ் திஸ். ஆனால் என்ன சரியான ஜெபம் தெரியுங்களா? வாட் இஸ் த ரைட் ப்ரேயர்? ஆண்டவரே இது நான் செய்கிறது உம்முடைய சித்தமா? லார்ட் இஸ் இட் யுவர் வில் வாட் ஐ டூ இஸ் இட் யுவர் வில்? இது உம்முடைய சித்தமா இல்லை உம்முடைய சித்தம் இல்லையா? இஸ் இட் யுவர் வில், இஸ் இட் நாட் யுவர் வில்? உம்முடைய சித்தம் இல்லைன்னா எனக்கு வேண்டாம் ஆண்டவரே. இஃப் இட் இஸ் நாட் யுவர் வில், நோ. அப்படி நீ ஜெபம் பண்ண மாட்டேங்கிற. யூ டோன்ட் ப்ரே லைக் திஸ். நீ என்ன பண்ணுற? நீ ஒன்று செய்கிற, யூ டூ ஒன் திங் அண்ட் ஆஸ்க் காட் டு பிளெஸ் திஸ். அதை ஆசீர்வதிக்கணுங்கிற. காட் வில் நெவர் பிளெஸ் இட். தேவன் அதை ஆசீர்வதிக்க மாட்டார். வேதம் சொல்லுது, யூ ஃபைட் அகெயின்ஸ்ட் காட். தேவனுக்கு விரோதமாக நீ போரிடுற. ஏன்? யூ டோன்ட் கமிட் டு காட். தேவனுக்கு நீ ஒப்பு கொடுக்க மாட்டேங்கிற. பவுல் அதை தானே செஞ்சார். Paul was doing that. God said, you are kicking against thorns. முள்ளுக்கு எதிராக நீ உதைக்கிறப்பா. Commit you and your things to God. உன்னையும் ஆண்டவருக்கு ஒப்புக்கொடு. எவ்வளோ பெரிதான ரட்சிப்பை குறித்து நீ கவலைப்பட மாட்டேங்கிற. யூ டோன்ட் worry about this so great a salvation. ஆனால் உனக்கு கவலையெல்லாம் என்ன? வாட் இஸ் யுவர் worry? How will I earn? எப்படி நான் சம்பாதிக்கிறது? ஐ ஹவ் so many worries, so many கவலை. ஐயோ இப்படியா அப்படியா, ஐயோ லைக் this is. But God says, I will take care of all those things. அந்த காரியங்களெல்லாம் நான் பொறுப்பெடுத்துக் கொள்கிறேன்.
யூ கமிட் யூ கமிட் யுவர் செல்ஃப் டு மீ, என்கிட்ட ஒப்பு கொடு. ஆனால் நான் என்ன சொல்கிறேன், ஆண்டவரே நான் உம்மிடத்தில் ஒப்பு கொடுக்க முடியாது, ஆனால் என்னுடைய காரியத்தை மட்டும் நீங்கள் ஆசீர்வதிக்கணும். யூ மஸ்ட் பிளெஸ் மீ, பட் ஐ கான்ட் கமிட் மை செல்ஃப் டு காட். தட் இஸ் எனிமிட்டி ஆஃப் காட். அதுதான் தேவனுக்கு விரோதமான பகை. அதுதான் பைபிள் சொல்லுது. எப்படி என்றால், மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை. இன்னொன்று சொல்கிறாரு, அது தேவனுடைய நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படியாமலும் கீழ்ப்படிய கூடாமலும் இருக்கிறது. Because the carnal mind is enmity against God, for it is not subject to the law of God, neither indeed can be. It is not subjecting to the law of God. ஆண்டவருடைய பிரமாணத்துக்கு நீ ஒத்து போக மாட்டேங்கிற. யூ டோன்ட் லைக் டு கமிட் டு த லா ஆஃப் காட், பட் யூ வாண்ட் காட் டு அக்செப்ட் சப்ஜெக்ட் டு யுவர் லா. உன்னுடைய பிரமாணத்துக்கு ஆண்டவர் வரணும்னு நீ எதிர்பார்க்குற. அங்கே என்ன கலவரம் தான் இருக்கும். தேர் வில் பி ப்ராப்ளம் இன் யுவர் ஃபேமிலி. உன்னுடைய குடும்பத்தில் பிரச்சனை, உன்னுடைய வாழ்க்கை ஒரு சாட்சியாக இருக்காது. யுவர் லைஃப் வில் நாட் பி எ டெஸ்டிமனி. இத்தனை வருஷம் ஆண்டு வார்த்தை கேட்குற, ஆனால் அதே மாதிரி தானே வாழ்கிற. ஐம் ஸோ சேட் டு சே, இதை நான் சொல்கிறத வருத்தப்படுறேன். ஏன்னா வேறு வழியே கிடையாது, நான் சொல்லித்தான் ஆகணும். ஏன்? ஒய்? பிகாஸ் இன்னொன்று அவர் சொல்கிறாரு, நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படிய கூடாமலும் இருக்கிறது. இந்த புத்தகத்தை நான் இங்கே விட்டால் கீழே தான் விழுகும். If I drop this book, it will fall. Yeah, the law of gravity is working. இந்த புவியீர்ப்பு சக்தி இங்கே வேலை செய்யுது. இதை நம்ம போட்டால் கீழே தான் விழுகும், வேற எங்கேயும் போகாது, மேலேயே போகும். The law of sin is operating in the life of a sinner. ஒரு பாவியின் வாழ்க்கையில் அந்த சூத்திரம் செயல்படுகிறது. அதனால் நீ வெளிப்பட வரல முடியல. நீ விரும்புகிற, இட்ஸ் குட், நீ விரும்புகிற, யூ லைக் இட், ஐ எம் ஸோ ஹாப்பி, சந்தோஷப்படுற. ஆனால் நீ வெளியே வரல. யூ ஆர் நாட் கம்மிங். ஏன் கேட்டால், நீ ஆண்டவருக்கு உன்னை ஒப்பு கொடுக்க விரும்ப மாட்டேங்கிற. யூ டோன்ட் லைக் டு கமிட் யுவர் செல்ஃப் டு காட். யூ வாண்ட் காட் டு பிளெஸ் யூ. ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அதைத்தான் இன்றைக்கி சர்ச்சஸில் பார்க்குறோம், அதான் சபைகளில் பார்க்குறோம். எல்லாம் போகிறாங்க, திரள் கூட்டமாக ஆயிரக்கணக்கான ஜனங்க போகிறாங்க. so many thousands of people. அவங்க கொஞ்ச நாள் போனோன்னு ஞானஸ்நானம் கொடுத்து விசுவாசிகள்னு சொல்கிறாங்க. ஆஃப்டர் சம் டைம் தே ஆர் பேப்டைஸ்ட் அண்ட் தே கால் பிலீவர்ஸ். No of law of God is operating in their lives. அவங்க வாழ்க்கையில் தேவனுடைய பிரமாணம் செயல்படவில்லை. No law of life is operating where there is death. மரணம் இருக்கிற இடத்துல ஜீவன் செயல்படுவதில்லை. பார்த்தீங்களா? தேவன் உண்மையில் God is faithful. உண்மையாலே நம்ம வாழ்க்கையில் நம்ம ஆண்டவருக்குன்னு ஒப்புக்கூடாத வரைக்கும், unless we commit ourselves to God, when God is against you, தேவனே உனக்கு விரோதமாக இருந்தால் யாருங்க உதவி செய்ய முடியும்? Who can help? Can anyone? The pastor help? பிரசைக்கு உதவி செய்ய முடியுமா? Can anybody help? யாரா உதவி செய்ய முடியுமா? உதவி செய்ய முடியாது. Dear people, you can't be blessed truly. நீ உண்மையாக ஆசீர்வதிக்கப்பட முடியாது. அதனால தான் ஏன் உங்கள் வாழ்க்கையில் குழப்பம், சண்டை, சச்சரவு? ஒரு காரியம் என்னென்னா, இந்த உலகத்தில் பல பகுதிகளில் இந்த சத்தியத்தை கேட்டு மக்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். ஒருவேளை இந்த சபையில் நிறைய பேர் சரியான சத்தியத்துக்கு ஒப்பு கொடுத்தாங்கன்னு சொல்ல முடியாது. I can't say many people in this church committed their lives to God, but thank God, around the world there are many people who are really blessed. ஆண்டவர் அநேக மக்களை உலகத்தின் பல பகுதியில் ஆசீர்வதித்து வருகிறார். ஆனால் நீ இழந்து போகிறிய, யூ ஆர் த லூசர். நீ தான் இழந்து போகிறல்ல. உனக்கு இவ்வளோ சந்தர்ப்பம் கொடுத்தோம். God has given me so many opportunities.
உன் வாழ்க்கையில் நீ இவ்வளோ பெரிதான ரட்சிப்பு இருக்கிறது கவலையற்று வாழ்கிற. so careless about this salvation. ஒருவேளை சர்ச்சில் உட்கார்ந்து இருக்கும்போது நீ நினைக்கிற, when you are in the church நீ திங்க் பண்ணுற ஐயோ அப்படின்னுட்டு. when you go out வெளியே போகும் பொழுது you forget all those things. அதை நீ மறந்துடுற. அதனால 8வது வசனத்தில் அவர் சொல்றாரு, மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாய் இருக்க மாட்டார்கள். For then they that are in the flesh cannot please God. தேவனுக்கு பிரியமாய் இருக்க மாட்டார்கள். அதனாலே இந்த வாரம் முழுக்க நான் கற்றுக்கொண்ட ஒரு பாடம், அதன் அடிப்படையில் தான் இந்த செய்தி. வாட் ஐ லேர்ன்ட் திஸ் வீக். எந்த ஒரு காரியத்தையும் வேதத்தின் அடிப்படையில் பார்க்க ஆண்டவர் கற்றுக் கொடுத்தார். God help me to see anything in the light of the word of God. ஒரு பிரச்சனை, I face a problem. நான் மாம்ச சிந்தையில் வாழ்வேனானால், if I live carnally, என்ன நினைப்பேன்? ஐயோ அந்த பிரச்சனை, this problem, what shall I do? நான் என்ன செய்யறது? இப்படி செய்யட்டுமா? Can I do this way? Can I do that way? அப்படி செய்யட்டுமா, இப்படி செய்யட்டுமா? I will start blaming this person, that person. இந்த நபரை குற்றஞ்சாட்டி, அந்த நபரை குற்றஞ்சாட்டி, கணவன் மனைவியை குற்றஞ்சாட்டி, husband blaming the wife blaming the husband, children blaming the parents, பெற்றோர்களை பிள்ளைகள் குற்றஞ்சாட்டி, parents blaming the children, all confusion, குழப்பம், no peace, சமாதானம் இல்லை. when you see things carnally, மாம்ச ரீதியாக நீ பார்க்கும் பொழுது அப்படித்தான் நீ செயல்படுவ, அப்படித்தான் you will act on that way. but when you see things spiritually, ஆவிக்குரிய பிரகாரமாக பார்க்கும் பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் எப்படி நீ யோசிப்பேன்னா, why God allowed this thing in my life? ஏன் ஆண்டவர் இந்த உலகத்தில் இந்த காரியத்தை என் வாழ்க்கையில் அனுமதித்திருக்கிறார்? is there a purpose? இதில் ஏதோ நோக்கம் இருக்கா? என்ன ஆண்டவருடைய சித்தம் எல்லாமே வாழ்க்கையில் எதுவும் நடைபெறாது. nothing will happen to me without God's will. ஒரு அடைக்கலான் குருவி அவருடைய சித்தம் இல்லாமல் கீழே விழுகிறதில்லை. not even a sparrow will fall without his knowledge. Bible says he loves me. தேவனை நேசிக்கிறார். he has got a purpose in allowing this. இந்த காரியத்தை என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் நோக்கத்தோடு அனுமதித்திருக்கிறார். I will pray about that. இதை பற்றி நான் ஜெபிப்பேன். I will commit this to God. தேவனிடத்தில் ஒப்புக் கொடுப்பேன். He will beautifully work on this. இதை அழகாக அவர் நிறைவேற்றுவார். So I live by faith. விசுவாசத்தின் அடிப்படையில் வாழுகிறேன். I have hope that it will bring out goodness. even though it appears to be bad. இது ரொம்ப மோசமாக தெரிந்தால் கூட அதிலிருந்து நன்மை ஆண்டவர் கொண்டு வருவார்னு நான் பார்க்குறேன். I rejoice in that. அதில் சந்தோஷப்படுறேன். even in problems, பிரச்சனைகளில் கூட சந்தோஷம். because God works. தேவன் கிரியை செய்கிறார். when I see problems in the lives of my children, என்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் பிரச்சனைகளை பார்க்கும் பொழுது, I tell God, தேவனுடைய Lord, you allow this because you want them to learn spiritual things. ஆண்டவரே, அவர்கள் ஆவிக்குரிய பிரகாரமாக காரியங்களை கற்றுக்கொள்ள இதை நீர் அனுமதித்திருக்கிறீர். so I am not confused. ஆகவே குழப்பம் அடையல. I am not going this way or that way, அந்த வழி இந்த வழி. no, இல்லை. I believe a living God. ஒரு ஜீவனுள்ள தேவனை நான் விசுவாசிக்கிறேன். Dear people, that is living in faith. அத விசுவாசத்தில் வாழுகிறது. ஆகவே நீ காரியத்தை எப்படி பார்க்கிற? how do you see the things? ஆனால் ஒன்று என்னன்னா, நீ இன்னும் வாழ்க்கையில் ஒப்புக்கூடாமல் இருந்தால், வாழ்க்கையில் நீ ஆண்டவருக்கு ஒப்புக்கூடாமல் இருந்தால், if you are not committed to God, நீ மாம்ச ரீதியாக தான் சிந்திப்பாய். you will think only carnal way. நான் சொன்ன பார்த்தீங்களா, இந்த புத்தகம் புட்டா கீழே விழும், அதுதான் அதனுடைய சூத்திரம். திஸ் இஸ் த லா ஆஃப் கிராவிட்டி. இட் வில் ஃபால். ஸோ யூ லிவ் இன் டெத். மரணத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற. ஆகவே என்னுடைய வாழ்க்கையில் மரணத்தின் சூத்திரமே செயல்படும். த லா ஆஃப் டெத் வில் பி ஒர்க்கிங் இன் யூ. டியர் பீப்புள், வாழ்க்கையை நீ யோசனை பண்ணி பார். திங்க் ஆஃப் யுவர் லைஃப்.
How long will you live like this? இப்படி எவ்வளோ காலம் நீ வாழ்வ? Don't think life will be ever. வாழ்க்கை எப்போ இருக்குன்னு நினைக்காத. Whatever you lost, வாழ்க்கையில் இழந்து போனது மிக அதிகங்க. You lost so many years of blessing, spiritual blessing. ஆவிக்குரிய நல்ல ஒரு ஆசீர்வாதம் உள்ள வாழ்க்கையை நீ இழந்துட்டீங்க. நீ ஒருவேளை கொஞ்சம் பணம் சம்பாதிச்சு, you would have earned some money or you would have done this or that. இது அதை நீ சம்பாதித்திருக்கலாம். ஆனால் ஸ்பிரிச்சுவலாக நீ என்ன கெயின் பண்ணியிருக்கிற? What have gained you spiritually? Zero. பெரிய சைபர், நெகட்டிவ், எதிர்மறையானது. Is it not so sad? இது வருத்தமானது. அதான் ஆண்டவர் சொல்கிறார், இவ்வளோ பெரிதான ரட்சிப்பை குறித்து நீ கவலை இல்லாமையே வாழ்ந்துட்டு இருப்பேனா, கோபாக்கினைக்கு எப்படி தப்பித்துக் கொள்ளுவாய்? How will you escape from anger? அல்லது எப்படி நீ நினைக்கலாம், நான் ரட்சிக்கப்பட்டவன், I am saved. I ask you, is there life? உனக்குள்ள ஜீவன் இருக்கா? Do you have a bubbling joy of the Lord? கர்த்தருடைய சந்தோஷம் இருக்கா? Do you have the vision of seeing things through God's word? அவருடைய வார்த்தையின் அளவில் நீ பார்க்குறையா? Do you live as a testimony? ஒரு சாட்சியாக வாழ்கிறையா? Do you a person of peace in your home? உன்னுடைய சமாதானத்துக்குரிய நபர் அவன் வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறையா? Do you feel that God speaks to you every day? தேவனோடு கூட பேசுகிற அந்த சத்தத்தை நீ கேட்குறையா? He speaks, அவர் பேசுகிறாரு. அவர் பேசலைன்னா நான் இங்கே வந்து பேச மாட்டேன். Unless he speaks, I won't come and speak to you. Do you have a living fellowship with God? தேவனுக்குள்ளான ஒரு உண்மையான ஐக்கியம் வாழ்க்கையில் இருக்கா? இல்லை ஆவிக்குரிய வாழ்க்கைங்கிறது உனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கா? Is it too difficult for you? ஐயோ, ஞாயிற்றுக்கிழமை வந்துருச்சா, ஓ சண்டே, ஒரு நாள் ஆண்டவர் கொடுக்கறதா, one day to give God. Oh, I will go to the church and I will spend in my own pleasure the rest of the day. போயிட்டு அப்புறம் மீதி நாளெல்லாம் என் விருப்பத்தின்படி நான் வாழுவேன். யூ ஹாவ், ஏன் கேட்டால், த லா ஆஃப் சின் இஸ் ஆப்ரேட்டிங் இன் யூ டியர் ஃப்ரெண்ட். லா ஆஃப் சின் இஸ் தேர். உங்கள்கிட்ட பாவம்ங்கிற பிரமாண மாளிகை. அதான் சொல்கிறாரு, அவங்க தேவனுக்கு பிரியமாக இருக்க மாட்டார்கள், அதோட கீழ்ப்படியாமலும் கீழ்ப்படியக்கூடாமலும் இருக்கிறது. நீ கீழ்ப்படியவே மாட்டேன். நான் சொல்கிறது உனக்கு எங்கேயோ பைத்தியமாகவே தோன்றும். What I say will be foolish to you. Dear people, you are in great danger. நீ மிகப்பெரிய அபாயத்தில் இருக்கிற. You are in great danger. நீ மிகப்பெரிய அபாயத்தில் இருக்கிற. நான் எச்சரிக்கிறேன். I warn you. அப்போ நீ என்ன பண்ணணும்? அதில் தப்பிக்கொள்ளும்படியாக பார்க்கணும். பாருங்க, 8வது வசனத்தில் இந்த அந்த அதிகாரம் ரொம்ப 8வது வசனத்தில், மாம்சத்துக்குட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாக இருக்க மாட்டார்கள். So then they that are in the flesh cannot please God. தேவனுக்கு பிரியமாக இருக்கவே மாட்டாங்க. நீ ஒருவேளை அது இதை செய்ய பார்ப்ப, ஆனால் பிரியமாக இருக்க மாட்டேன். You won't be pleasing to God. இன்னொன்று சொல்கிறது பாருங்க, 9வது வசனம் பாருங்க. ஒருவேளை நீ சொல்கிறல்ல நீ ரட்சிக்கப்பட்டிருக்காங்கிற, யூ சே தட் யூ ஆர் சேவ்ட். இந்த வசனத்துக்கு நீ பதில் சொல்ல. யூ வில் ஆன்சர் டு திஸ் வர்ஸ். ஆவிக்குட்பட்டவர்களாக இருப்பீர்கள். தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாக இருந்தால், அதாவது if you are born again, if the spirit of God is in you, நீங்கள் மாம்சத்துக்கு உட்பட்டவர்களாக உட்பட்டவர்களாக இராமல், பார்த்தீங்களா, நீ மாம்சத்துக்கு உட்பட்ட நிலையில், யூ ஒன்ட் பி ஹேவ் எ பிரிட்டண்டிங் ரிலிஜன். நீ ஒரு மாயமால கிறிஸ்தவனாக வாழ மாட்டேன். வாட் இஸ் தேர் ஃபார் யூ டு பிரிட்டன்? ஒரு மாயமால கிறிஸ்தவனாக வாழ்ந்தேன பிறகு ரொம்ப பக்தியை போல ஜபம் பண்ணுறது, ரொம்ப பக்திமான போல, ரொம்ப ப்ரேயிங் லைக் எ ரிலிஜியஸ் பர்சன். யூ ஆர் இன் கிரேட் டேஞ்சர். மிகப்பெரிய அபாயத்தில் இருக்கிற. ஏன்னா God's wrath may strike you at any time. தேவனுடைய கோபாக்கினை உன்னை எப்போ வேணாலும் தாக்கும். ஏன்னா you are an enemy of God. நீ தேவனுடைய பாகங்கன். வெளியே நீ பக்தியாக வேஷம் போடுற. You appears to be a religious person, but inwardly you are an enemy of God. தேவனுடைய சத்துரு நீயே. ஆகவே தான் நாம் சத்துருக்களாக இருக்கையில்
இவ்வளோ தூரம் ஆண்டவர் சொல்கிறாரு, தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால், இஃப் த ஸ்பிரிட் ஆஃப் காட் இஸ் இன் யூ, அப்போ எப்போ வருது? ஒரு என்னைக்கு ஆவியானவர் வருகிறார்? ரட்சிக்கப்படும் பொழுது அவனுக்குள்ளே வருகிறது. பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்கிறார், இந்த சூத்திரத்தை மாத்துறார். காட் சேஞ்சஸ் திஸ் லா. அதாங்க ஒரு பெரிய அழகு. God changes this beautiful law. இந்த treacherous law, பயங்கரமான இந்த சூத்திரத்தை ஆண்டவர் மாத்துறார் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில். பாருங்க, எபேசியரில் என்ன சொல்லுது? வாட் த பைபிள் சேஸ் இன் எஃபேசியன்ஸ். எப்போ ரட்சிக்கப்படும் பொழுது ஒரு மனுஷனுக்குள்ளே என்ன நடக்கிறது? வாட் ஹேப்பன்ஸ் டு எ பர்சன் இன் த சர்ச். சும்மா பைபிள் வசனத்தை எடுத்துகிட்டு போய் நான் ரட்சிக்கப்பட்டேன் காட்டுறதெல்லாம் அது உண்மையான ரட்சிப்பே கிடையாதுங்க. Just taking some verse from the Bible and showing it as though you are saved. இல்லைங்க. பைபிள் அந்த சூத்திரம் எப்போ மாறுது? When this law of sin and the law of sin is being exchanged to the law of life. மரணங்கிற அந்த சூத்திரம் ஜீவங்கிற சூத்திரத்துக்கு மாறிடுது. அவன் வாழ்க்கையில் அவன் அப்படி அவன் வாழ ஒன்று ஒரு மறுபடியும் ஆவி இல்லாதவன் ஆண்டவருடைய வழிக்கு வரவே மாட்டான். He won't come to the life. ஆனால் பாருங்கள், எபேசியருக்கு நிருபத்தில் 1வது அதிகாரத்தில் வாட் த பைபிள் சேஸ், எபேசியன்ஸ் 1st chapter. இங்கே பாருங்கள் 13வது வசனத்தில் 13th chapter எபேசியன்ஸ் 1:13 இங்கே அழகாக சொல்லப்படுகிறது பாருங்களேன். நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளான போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். 13th verse, it's so beautiful. In whom he also trusted, Ephesians 1:13. After that he heard the word of the truth, the gospel of your salvation, in whom also after that he believed, ye were sealed with that Holy Spirit of promise. You are sealed. நீ முத்திரை போடப்பட்டிருக்கிறாய். நீ முத்திரையே இல்லாமல் முத்திரை போட்டதை போல நடிக்கிறது தான் மாயமாலம். You don't have the seal of the Holy Spirit, but you walk, you pretend as though you receive the Spirit. The seal, that is the hypocrisy. Dear people, பாருங்க, ஆண்டவரிடத்தில் நேர்மை தாங்க தேவை. God wants straight forwardness. ஒன்றுமே இல்லை. நீ ரட்சிக்கப்படுவதற்கு ஆண்டுடைய கையை குறுகில. God's hand is not shortened. God wants to save you. ஆண்டவர் உன்னை ரட்சிக்க விரும்புகிறார். God wants to deliver you. உன்னை விடுதலையாக்க விரும்புகிறார். God wants to change the law of principle in your life. அந்த சூத்திரம் மாறி வாழுகிற ஒரு வாழ்க்கையில் அச்சையை மாற்ற விரும்புகிறார். He wants to make a change. ஒரு மாற்றத்தை செய்யும்படியாக விரும்புகிறார். அப்போ நீங்க ரட்சிப்பின் சுவிசேஷத்தை அந்த வசனத்தை கேட்டு விசுவாசிகளான போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள், அவருக்கு சொந்தமானவர்கள். அப்போ நீ என்ன ஆகிற? யூ பிகம் தி சைல்ட் ஆஃப் காட். ஒரு தேவ பிள்ளை. யூ ஆர் born in the family of God. தேவனுடைய குடும்பத்தில் பிறக்கிற. அப்போ என்ன ஆகுது? உனக்குள்ள அப்பா பிதாவேங்கிற அந்த புத்திர சுவிகாரத்தின் ஆவியை நீ பெற்றுக்கொள்கிறாய். யூ கெட் அப்பா பிதாவேங்கிற அந்த அருமையான புத்திர சுவிகாரம் உனக்குள் வருகிறது. யூ கெட் தட். நீ அப்போ உன்னுடைய வாழ்க்கையில் நீ பார்க்கும் பொழுது என்ன ஒரு ஆச்சரியமான ஒரு காரியத்தை ஆண்டவர் செய்கிறார் பார்த்தீங்களா? How God does so wonderfully. அப்பா பிதாவு என்ற அந்த ஒரு புத்திர சுவிகாரத்தை நீங்க பெற்றுக்கொள்ளுகிறீர்கள். அப்ப நீ உனக்குள்ள என்னன்னா நீ ஆண்டுடைய பிள்ளைங்கிறத ஆவியானவரே சாட்சி கொடுக்கிறார். God gives us, you are a child of God. பாருங்க, ரோமர் 8வது அதிகாரத்தில் பாருங்க 16வது வசனம், ரோமன்ஸ் 8:16. How wonderful it is. இல்லை, எவ்வளோ ஆச்சரியமாக இருக்குது பாருங்கள். இது எல்லாமே ஒரு அருமையான வசனம் பாருங்கள். பைபிளில் எவ்வளோ அழகாக இருக்குது. நான் எவ்வளோ தூரம் பைபிளை வாசிச்சிருக்கேன். ஐ ஹவ் ரெட் த பைபிள் ஸோ மச். பட் இந்த காலையில் அதை பற்றி சிந்திக்கும் பொழுது
What a wonderful thing it is. அதை படிக்கும்போது எவ்வளோ ஆச்சரியமாக இருக்கு. 16 நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறார். The Spirit itself beareth witness with our spirit that we are the children of God. நம்ம தேவனுடைய பிள்ளைகள். அப்போ நீ என்ன பண்ணுவ? எதையுமே ஆண்டுடைய பிள்ளைங்கிற ஸ்தானத்தில் நீ வாழுவா. You live the standard of the child of God. அதுக்கு முன்னால previous to that you live in the standard of the child of the devil. பிசாசுடைய பிள்ளையா நீ வாழ்ந்துட்டு இருந்த. That's exactly true. அது உண்மைதான். I'm not telling something new. ஏதோ புதுசாக சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. But when the Spirit of God saved you, sealed you with the Spirit, நீ ரட்சிக்கப்படும் பொழுது, பரிசுத்த ஆவியானவருடைய ஆத்துமாவில் முத்தரிக்கும் பொழுது, you become the child of God. தேவனுடைய பிள்ளை. You are the child of the King of Kings. ராஜாதி ராஜாவினுடைய பிள்ளையா இருக்கிற. You don't be a beggar. நீ பிச்சை எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. என் உறவினர் ஒருத்தர் அமெரிக்காவில் நேற்று பேசினார். ஒன் ரிலேட்டிவ் ஃப்ரம் அமெரிக்கா he told me, இந்த மாதிரி அங்கிள் நீங்கள் இது பண்ணால் அமெரிக்காவில் உங்களுக்கு சப்போர்ட்டர்ஸ் கிடைப்பாங்க, நான் உங்களுக்கு பார்க்குறேன், அமெரிக்காவில் உங்களுக்கு பணம் சப்போர்ட் பண்ணுறவங்க கிடைக்கும் அப்படி இப்படின்னு பேசினேன். ஐ டோல்டு எனக்கு எந்த மனுஷனுடைய சப்போர்ட் தேவையில்லை. I don't need the support of any man. I have the support of God. தேவன் எனக்கு போதுமானவராக இருக்கிறார். I don't want to go here and there begging for money. அங்கே இங்கே போய் பணத்துக்கு பிச்சை கேட்குற ஆள் இல்லை. What is there for me to go and beg for money? பணத்துக்காக இங்கே அங்கே போய் நான் பிச்சை கேட்குறேன். இத்தனை பேர் பார்க்குறாங்க. There are so many thousands of people are saying, I'm happy that they are blessed. அவங்க ஆசீர்வதிக்கப்படுறாங்க அதுக்காக. But I have not received a single pie from any one of them so far. I have not. ஆனால் அவங்ககிட்ட இருந்து ஒருத்தர் இது ஒரு பைசா இன்றைக்கி நான் வாங்கினது கிடையாது. What is there for me to so many thousands I give? கொடுக்குறேன். I have because I am the child of God. நான் தேவனுடைய பிள்ளை, நான் பெற்றிருக்கிறேன், கொடுக்குறேன். I give others. அதிகமாக இது பண்ணுறேன். I give support to some pastors even today. இன்னைக்கு சில சப்போர்ட் பாஸ்டர்ஸ் நான் சப்போர்ட் பண்ணுறேன். Why? Dear people, when you are a child of God, of course நம்ம சர்ச் சப்போர்ட் பண்ணுது, நம்ம சர்ச் சப்போர்ட் பண்ணுது. But I don't receive money from the church as a salary. நம்ம சபையிலிருந்து சம்பளம் நான் வாங்கலை. I labor for the Lord. தேவனுக்காக உழைக்கிறேன். God supplies my need. என் தேவைகளை கர்த்தர் சந்திக்கிறார். I support others. நான் மற்றவர்களை இன்னைக்கு வரைக்குமே other pastors. How could this be? அது எப்படி முடியும்? When you are a child of God, it could be done and beyond this also. நீ அவனுடைய பிள்ளையாக இருந்தால் அது நடக்கும், அதுக்கு மேலேயே நடக்குங்க. யூ கான் பி எ பெகர். நீ ஒரு பிச்சைக்காரனாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதான் சொன்னேன், ஐ டோன்ட் நீட் எனி சப்போர்ட்டர்ஸ். என்னது ஊழியத்தை தாங்கிறதுக்கு யாருமே எனக்கு தேவை கிடையாது. we give சுவிசேஷத்தை கொடுக்குறோம். we give gospel. Dear people, God is great. தேவன் மிக பெரியவர். God is so great. தேவன் மிக பெரியவர். I was in a slave. God lifted me up. ஒரு சேரியல நான் இருந்தேன், தேவன் என்னை உயர்த்தினார். It is God. தேவன் உயர்த்தினார். It is God who is lifting. தேவன் என்னை உயர்த்துகிறவர். Nothing to boast. பெருமை பாராட்ட ஒன்றுமில்லை. With all humility I say, தாழ்மையோடு சொல்கிறேன், it is God. தேவன், நீ தேவனுடைய பிள்ளையாக இருந்தா அவங்க இவங்ககிட்ட போய் பிச்சை எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. No need to go to this man and that man and beg for that. No need at all. God is, when you are a child of God, தேவனுடைய பிள்ளையாக நீ இருந்தா, God will take care of your need. உன்னுடைய தேவைகளை கர்த்தர் சந்திப்பாருங்க. God will feed you. தேவனை போஷிப்பார். There is no need for you to be a slave mentality. ஒரு அடிமையினுடைய ஒரு தன்மை எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. God is there.
தேவன் உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஆகவே இந்த வேதம் தெளிவாக சொல்லுகிறது, நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியனை சாட்சி கொடுக்கிறார். The Spirit of God will testify that you are a child of God. There is no need to be a beggar. ஒரு பிச்சைக்காரனாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. Yes, I have so many needs. எங்கிட்ட தேவை இருக்கு. But I go and tell God, தேவனிடத்தில் சொல்கிறேன். He meets out wonderfully things. ஆச்சரியமாக காரியங்களை செய்கிறார். Dear people, I tell you, how long will you linger in this? எவ்வளோ காலம் நீ இப்படி வாழுவ? If you are a child of God, தேவனுடைய பிள்ளையாக இருந்தால் எதையுமே அதன் அடிப்படையில் நீ பார்க்க பழகுவ. You will see things through God's word. தேவனுடைய வார்த்தையின் அடிப்படையில், through the things of God, தேவனுடைய காரியங்களின் அடிப்படையில், through God you will see, காரியத்தை நீ பார்ப்ப. ஆவியானவர் தான் உங்களிடத்தில் பேசணும், Spirit of God. But how many of you hearing God's word so many years, எத்தனை வருஷம்? Are you not ashamed of this? இதை பற்றி நீ வெட்கப்படுறது இல்லையா? இட்ஸ் அ ஷேம்ஃபுல் திங் இல்லை? ரொம்ப வெட்கமான காரியம் இல்லை? அப்போ அவ்வளோ தூரம் நம்ம we are completely fools for the things of God. ஆவிக்குரிய காரியங்களுக்கு நம்ம மதியனராக வாழ்கிறோம். ஆனால் நம்ம நினைக்கிறோம் ஆவிக்குரிய காரியங்கள் மதியனம் என்று நினைக்கிறோம். We think that the things of the world are foolish. Dear people, இந்த ரட்சிப்புங்கிறது, the salvation, it gives you joy in the world. You will have peace and சமாதானம் இருக்குங்க. லைஃப் அண்ட் பீஸ். ஆவிக்குரிய சிந்தையோ சமாதானம், ஜீவன். இந்த உலகத்தில் இந்த சமாதானம் எங்கேயுமே கிடைக்காதுங்க. யூ கான் கெட் இட். இந்த சமாதானம் உனக்கு வேணுமா? Do you want to get this peace? Reconciled with God. தேவனோடு ஒப்புரவாக. அதான் சொல்கிறோம், you are an enemy of God. உன்னுடைய வாழ்க்கையில் எது எப்படி இருந்தாலும் சரி, நான் சொன்னேன், ஆண்டிடத்தில் பெருசாக ஞானம் தேவையில்லை. There is no need for big wisdom. There is no need for this way or that way. அதெல்லாம் இல்லை. Truthfulness, உண்மைத்தன்மை. Lord, my life is not a blessing. ஆண்டவரே, என் வாழ்க்கை ஆசீர்வாதமாக இல்லை. I have not set a good example in my family. என் குடும்பத்தில் ஒரு நல்ல சாட்சியை நான் வைக்கலை. ஐம் a hindrance to my wife. என் மனைவிக்கு நான் தடை. ஐம் a hindrance to my husband. என்னுடைய கணவனுக்கு நான் தடை. ஐம் a hindrance to my children. என்னுடைய பெற்றோர்களுக்கு நான் தடை. டு மை பிள்ளைகளுக்கு தடை. ஐம் a hindrance to my parents. நான் பெற்றோர்களுக்கு தடையாக இருக்கிறேன். ஐம் a hindrance to the church. சபைக்கே நான் ஒரு தடை தான். ஏன்னா உன்னை பார்க்கும் பொழுது, வாட் ஆர் யூ when they ask which church you are attending, எந்த சர்ச் போயிட்டுருக்கீங்க, இந்த சர்ச், இப்போ உன்னை பார்த்து தான் கணக்கிடுவார். God will estimate you, dear friends. நம்ம வாழ்க்கையை ரொம்ப யோசிக்கணும். உன் மாத்திரம் இல்லை, மற்ற பாதிக்குது. இந்த கண்ணாடி போடுறது ஒரு இடத்துல போனேன் நான். ஐ வென்ட் டு a shop. அங்கே ஒரு சிஸ்டர் சொன்னாங்க, நீங்கள் பேசுகிறத பார்த்தா ஒரு பாஸ்டர் மாதிரி. ஐ எம் நாட் போஸ்டிங், ஏதோ இதாக சொல்லலை. வென் ஐ ஹியர் யூ ஸ்பீக்கிங், யூ ஆர் அ பாஸ்டர். அப்போ நான் சொன்னேன், எஸ், ஐ எம் அ பாஸ்டர் ஆஃப் திஸ் சர்ச். இந்த சபையினுடைய போதகர். ஒருடைய அந்த சகோதரி சொன்னாங்க, உங்கள் சர்ச்சை பற்றி ஒருத்தர் என்கிட்ட சொன்னாங்க, உங்களை பற்றி சொன்னாங்க. கர்த்தருக்கு நான் மகிமை செலுத்துகிறேன். ஐ ப்ரைஸ் காட். இன்றைக்கி ஒன்றுமில்லாத ஊழியக்காரங்க இன்றைக்கி எவ்வளோ காரியங்களில் தே போஸ்ட். சிம்பிளி காலிங் themselves preachers, they boast. ஐ ப்ரைஸ் காட் ஃபார் யூ. உங்களுக்காக, உங்கள் சபைக்காக. அவங்க சொன்னாங்க, உங்கள் செய்திகளை அதிகமாக ஆசீர்வாதமாக இருக்குன்னு சொல்லி கேள்விப்பட்டேன். ஐ ஹேர்ட் தட் யுவர் மெசேஜ் இஸ் பீயிங் எ பிளெஸ்ஸிங். நத்திங் டு போஸ்ட். இதை பெருமை பாராட்ட ஒன்றும் இல்லைங்க. But God, தேவன், nothing of mine, என்னுடையதல்ல. அப்போ ஏன் என் வாழ்க்கையில் ஆசீர்வாதமாக நான் இருக்க முடியலையேன்னு நீ சிந்திக்க முடியலையா? Could you not think that why I am not a blessing? அதனால் என்னுடைய வாழ்க்கையில் யோசனை பண்ணணும். You must think. இவ்வளோ பெரிதான ரட்சிப்பை பற்றி நீ கவலைப்பட்டுட்டு, கவலை இல்லாமல் உலகத்துக்காகவே நீ கவலைப்படுற.
யூ திங்க் வெரி ஒரே ஆர் யூ சேவ், நீ ரட்சிக்கப்பட்டிருக்கியா? அது ஆண்டவர் சொல்றாரு, யூ ஆர் அண்டர் த லா ஆஃப் சின், நீ பாவங்கிற பிரமாணத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாய், நீ தேவனுக்கு பிரியமாக வாழ முடியாதுன்னு பைபிள் சொல்லுது. யூ கான்ட் லிவ். ஆகவே நீ காரியங்களை எல்லாத்தையும் நீ எப்படி பார்க்குற? மாம்ச ரீதியாகவே நீ பார்க்குற, நீ மாம்ச ரீதியாக பார்க்குற. யூ லுக் கார்னலி. இதை நான் காட்டி முடிக்க விரும்புகிறேன். பாருங்க, ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையில் ரெண்டு ஞானம். இஃப் யூ ஆர் எ person who is guided by the wisdom of God, ஆண்டவருடைய ஞானத்தில் நடத்தப்படுவாயானால் என்ன இருக்குன்னு சொல்லி பாருங்க. ஜேம்ஸ் 3rd chapter 17th verse and 18th verse. James 3rd chapter 17 and 18. யாக்கோபு 3வது அதிகாரம் 17-18 வசனங்களை நீங்கள் பாருங்க. நீ ஆவியில் நடத்தப்பட்டா வாழ்க்கையில் இதெல்லாம் அருமையாக இருக்கும். You will have these blessings, all these blessings, so wonderful blessings. 16th verse, 16வது வசனம், 17. பரத்திலிருந்து வருகிற ஞானமோ முதலாவது சுத்தமுள்ளதாயும் பின்பு சமாதானம். இங்கே என்ன இருக்கும்? சமாதானம் இருக்குங்க. You will have peace. What a wonderful thing, இல்லை? பரத்திலிருந்து வருகிற ஞானம் அங்கே என்ன இருக்கும்? முதலாவது, it will be pure. The wisdom that is from above is James 3:17 is pure. Then peaceful, சமாதானமும் சாந்தமும் இணக்கமுள்ளதாயும். Pure then peaceful, gentle and easy to be entreated. அதை சொன்னால் விளங்கி கொண்டு ஒத்துக்கொள்கிற மனதில் இணக்கமுள்ளதாயும் இரக்கத்தாலும் நற்கனிகளாலும் நிறைந்ததாயும். Full of mercy and good fruits, இரக்க பட்சமில்லாதாயும் மாயமற்றதுமாய் இருப்பதாக இருக்கும். நோ பார்ஷியாலிட்டி, நோ ஹிப்போக்ரஸி. மாயமாலம், ஐயா நீ மாயமாலம் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. நான் ஏன் மாயமாலம் பண்ண? நான் ஊழியக்காரன், நான் மாயமாலம் பண்ணிட்டு இருக்கணும். இட் இஸ் தேர். நீதியாகிய கனியான் 18th verse. நீதியாகிய கனியானது சமாதானத்தை நடப்பிக்கிறவர்களாலே சமாதானத்திலே விதைக்கப்படுகிறது. For as the body இங்கு and the fruit of the righteousness is shown in peace of them that make peace. சமாதானம். ஆனால் பாருங்க, நீ மாம்சத்தில் வாழும் பொழுது, when the spirit is not there, ஆவி உனக்குள்ளே இல்லைன்னா, when you are not born again, நீ மறுபடியும் பிறக்கலைன்னா, ரட்சிக்கப்படலைன்னா உங்கள்கிட்ட இருக்கிற குணம் எல்லாம் பாருங்களேன். 15வது வசனத்தில் உங்கள்கிட்ட இருக்கிற குணம் காமிக்குது பாருங்க. இப்படிப்பட்ட ஞானம் பரத்திலிருந்து இறங்கி வருகிற ஞானம் ஆயிராமல் லௌகீக சம்பந்தமானதும். அங்கே சொல்லுது, wisdom descendeth not from above but is earthly. உலகம்தான் உனக்கு உலகம் 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 உலகம். this world world world, மணி மணி மணி, பணம் பணம் பணம். அங்கே என்ன நடக்குது? விரோதத்தையும். இப்படிப்பட்ட ஞானம் பரத்திலிருந்து இறங்கி வருகிற ஞானம் ஆயிரம் லௌகிக சம்பந்தமான ஜென்ம சுபாவத்துக்குரியதும். பாருங்க, நான் சொன்னேன், இந்த லா ஜென்ம சுபாவத்தை மாற்றுறது தான் அந்த லா ஆஃப் லைஃப். உனக்குள்ள ஜென்ம சுபாவம் மாறினா தான் இந்த ஜீவ சூத்திரம், ஜீவ பிரமாணம் முன்னில் வாழுகை செய்ய. ஏங்கய்யா நீங்கள் கிறிஸ்தவங்கன்னு சொல்கிறீங்க? கால் யுவர் செல்ஃப் கிறிஸ்டியன்ஸ். எங்கள் அப்பா தாத்தா பாட்டி பூட்டெல்லாம் கிறிஸ்தவர்கள். மை ஃபாதர், மை கிராண்ட் ஃபாதர் ஆல் கிறிஸ்டியன்ஸ். வாட் இஸ் த யூஸ்? உன்னை நரத்து, உன்னை பரவத்தை கொண்டு செல்லுமா? will it go take you to heaven? நான் ஒரு சின்ன மீன் கூட அது உனக்கு உதவி செய்யாது. நீ மனம் திரும்பலைன்னா நீ நரகத்துக்கு தான் போவேன்.
If you don't repent, you will go to hell. If you repent, you will go to heaven. நீ மனம் திரும்பினா நிறைய மோட்சத்துக்கு போவ. உனக்குள்ள விதமான காரியங்கள் இருக்குமானா அதான் சொல்றாரு, ஜென்ம சுபாவத்துக்குரிய பேய்த்தனத்துக்கு அடுத்ததுமா இருக்கிறது. நான் சொல்கிறேன் இல்லைங்களா, சில பேயாட்டம் போடுறாங்கன்ட்டு. ஒருவேளை உங்கள் வீட்டில் யார் வீட்டில் பேயாட்டம் இருக்கா எனக்கு தெரியாது. ஐ டோன்ட் நோ இன் விச் ஹவுஸ் பேயாட்டம். உன் பிள்ளைகளெல்லாம் பார்க்குறாங்க நீ பேயாடுறத. The children are seeing devilish, Bible says. பேயாட்டனத்துக்கு அடுத்து வைராக்கியம், விரோதம். உங்கள்கிட்ட என்ன இருக்குதுன்னா வைராக்கியம் இருக்குது. என்ன அப்படி சொல்லிட்டாங்க, இவங்க இப்படி சொல்லிட்டாங்க. உங்கள்கிட்ட அது இருக்கு. ஃபார் envying, strife, சகல அங்கே கலகம், துர்ச்செய்கை இருக்கு. கன்ஃபியூஷன் அண்ட் ஈவில் வீக் ஒர்க். ஆகவே நீ என்ன சூத்திரம் வாழ்க்கையில் வேலை செய்யுதுன்னு பாருங்க. ஜீவன் சமாதானம் அங்கிற வேதம் ரொம்ப அழகாக சொல்லியிருக்குது, ரொம்ப அழகாக. அப்புறம் கடைசியாக ஒரே ஒரு வார்த்தை, கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. அவ்வளோதான் சொல்லிட்டார். இதெல்லாம் சொல்லிட்டு கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. ரோமரில் தான் சொல்லுகிறது. அருமையார்களே, நம்ம வாழ்க்கையை குறித்து யோசித்து பார்ப்போம். எவ்வளோ காலம் இப்படியே நம்ம வாழ்ந்து, ஐயோ நான் பயப்படுற நரகத்துக்கு நீ போயிடுவியோ, will you go to hell? ஹெல் என்ன இவர் எப்போ பார்த்தாலும் நரகம்னுட்டே கிடக்கிறார் இவர். சம் பீப்புள் மே திங்க் எப்போ பார்த்தாலும் நரகம். எவ்வளோ ஆசீர்வாதம் இருக்குது, so many blessings. அதை பொழியலாமே. ஐயா நீ மரணங்கிற சூத்திரத்தில் இருக்கும்போது உனக்கு மேலே ஆசீர்வாதம் பொழிஞ்சு என்னையா பிரயோஜனம்? வாட் இஸ் தி யூஸ் ஆஃப் டெல்லிங் ஆல் தி பிளெஸிங்? இன்றைக்கி சர்ச்சஸில் அதுதான் நடக்குது. ஆல் லிவ் இன் டெத், மரணத்தில் இருக்காங்க. ஆனால் அவங்கெல்லாம் தேவனுடைய பிள்ளைகள், தேவ ஜனங்களே. அப்படிதான் இன்றைக்கி டிவியில் தேவ ஜனங்களே. வாட் இஸ் த டிசப்ஷன்ஸ்? ஏமாத்து வேலை. ஓகே, ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கணும்? உள்ளதை உள்ளபடி நீ போ, கோ டு ஹிம். அதை சொல்ல, ஆண்டவரே இதுதான் என்னுடைய நிலை. நான் இன்றைக்கி இந்த செய்தியை கேட்டேன், என் நிலை ரொம்ப பரிதாபமாக இருக்குது ஆண்டவரே. மை லைஃப் இஸ் ஸோ பிட்டியபிள். ஐ ஆம் ட்ரபிள்ட் இன் மை ஹார்ட். என் இருதயத்தில் குழப்பம். உலக பிரகாரமாக நான் பார்க்குறேன், இந்த சூழ்நிலையை உலக பிரகாரமாக சிந்திக்கிறேன். ஐ திங்க் இன் திஸ் கார்னல் வே. ஆனால் கர்த்தர் இதை ஏன் அனுமதிச்சார்? வை காட் allowed it? எனக்கு இது நன்மைக்கு எதுவும் ஆண்டவர் God has allowed it for good. அதை அவர்கிட்ட நான் கொடுப்பேன். ஐ வில் ஹேண்ட் இட் ஓவர் டு காட். காட் வில் ஹெல்ப் மீ. தேவன் எனக்கு உதவி செய்வார். ஐ எம் ஷூர் டியர் பீப்புள், மோர் தென் 40 years ஐ ஹவ் சீன் காட் ஹெல்பிங் மீ இன் எவ்ரி ஸ்டெப். 40 வருஷத்துக்கு மேலே, ஏறக்குறைய 45 வருஷம் கூட சொல்லலாம், தேவனுடைய வாழ்க்கையில் உதவி செய்வராக ஒரு நாளும் என்னை கைவிட்டதில்லை. has not left me down even once. உன் வாழ்க்கையை இந்த காலையில் ஒப்பு கொடுப்பே. ஆண்டவரே என் வாழ்க்கை இப்படி இருக்க, அதை மாற்றும்னு சொல்லி நீ தாழ்மைப்படுவியா? will you humble before God? ஐயோ ஆண்டவர் எவ்வளோ காலம் இப்படியே நான் வாழ்வேன், எவ்வளோ காலம் நான் வாழ்வேன் லைக் திஸ். ஜீவன் சமாதானம் சொல்கிறது அதை தாரும். மரணம் என்னில் குடிகொண்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் தேவாதி தேவன் தன்னை பலியாய் ஒப்பு கொடுத்த அந்த சிலுவையின் மீட்புங்கிறது, அம்மையாலே உன் ஜென்ம சுபாவங்கிற அந்த பிரமாணத்தை மாத்துறது தாங்க ஆவியின் பிரமாணம். த கார்னல், நம்ம பிறக்கும் போதே ஜென்ம சுபாவம், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஜென்ம சுபாவம் இருக்குது, தெரியுது இல்லைங்களா? we know the carnal mindedness. இவங்களுக்கு இருக்கிற ஜென்ம சுபாவம், அவங்களுக்கு இருக்கிற ஜென்ம சுபாவம், the carnal mindedness. ஆனால் இந்த ஆவியின் பிரமாணம் வந்துருச்சுன்னா, the law of life, the law of the spirit வரும்பொழுது அந்த ஜென்ம பிரமாணம் மாற்றப்படுகிறது. அதுதான் கொலோசியரில் கையெழுத்து அவர் குலைத்து போடுகிறார். அந்த கையெழுத்துங்கிறது என்ன? அந்த ஜென்ம சுபாவம் தாங்க அவன் தலையெழுத்து. உன்னுடைய ஜென்ம சுபாவத்தினால் நீ அடைய போகிற ஆக்கினை குறித்து சொல்ல எபேசியர் கொலோசியில் சொல்லப்படுகிறது. உன் தலையெழுத்தையே மாற்றுறது தான் இந்த ஆவியின் பிரமாணம். திஸ் லா ஆஃப் லைஃப் இஸ் சேஞ்சஸ் யுவர் ஆல் திங்ஸ் ரிட்டன் அகெயின்ஸ்ட் யுவர் ஆல்
கார்னல் நேச்சர், ஜென்ம சுபாவத்துக்கு எதிராக எழுப்பப்பட்டிருக்கிற எல்லாத்தையும் மாற்று. வாழ்க்கையில் யோசனை பண்ணிப்பார். ஆண்டவருடைய ஆவியின் பரமான வரும் இந்த உலகத்தில் சமாதானம், நித்தியத்திலையும் சந்தோஷம். உலகத்தில் சந்தோஷம், நித்தியத்திலே சந்தோஷம். தேவ பிள்ளை ஜெபிப்போம். கிருபையுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த காலை வேளைக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவருடையவன் அல்ல. கிறிஸ்துவின் ஆவி உங்களில் இருந்தால் அவர்கள் ஆவிக்குட்பட்டவர்களாக இருப்பார்கள் என்று சொல்லுகிறேன். இந்த காலையில் தன்னை ஒவ்வொருவரும் தாழ்த்த உதவி செய்யும். ஆண்டவரே, நீர் ஒரு ஆத்மாவை தெரிந்து கொள்ளவில்லை என்றால் அவன் ரட்சிக்கப்பட முடியாதுங்கிறது உண்மை. நீ ஒருவனை இழுத்துக்கொள்ளாவிட்டால் அவனிடத்தில் வர மாட்டான். நீரே தெரிந்து கொள்ளுகிறவர். ஆண்டவரே, தெரிந்து கொள்ளும் ஐயா. ஒரு சிலையாக இந்த இடத்துல தெரிந்து கொண்ட ஆத்துமாக்களாக நிலைநிறுத்தும் ஆண்டவரே. நீர் விட்டு விடாதிரும் ஐயா. ஆண்டவரே, ஐயோ அவர்களை குறித்து நினைப்பாக. இந்த உலகத்தில் சமாதானம் இல்லை, குடும்பத்தில் சமாதானம் இல்லை. எப்போ பார்த்தாலும் சண்டை சச்சரவு, குழப்பம், பகை, விரோதம். ஒரு ஆண்டுடைய பிள்ளைங்கிறதுக்குரிய ஒரு சின்ன அளவும் கூட வாழ்கிற ஒரு வாழ்க்கையில் எத்தனை குடும்பம் இன்றைக்கு நரகமாகவே இருக்கிறது ஆண்டவரே. ஏன் இங்கே இருக்கிற குடும்பம் எத்தனை குடும்பம் அப்படி இருக்குது எனக்கு தெரியாது. ஆவியானவரே, நீர் பேசும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். I hope the Lord is blessing you through this preaching of God's word, and we are glad to inform you that you could contact me over my mobile phone and WhatsApp number 9842767184 and my email ID davidilongo100@gmail.com, davidilongo100@gmail.com. Thank you very much. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நீங்கள் தொடர்ந்து இந்த தேவ செய்திகள் மூலமாக ஆசீர்வதிக்கப்பட்டு வருகிறீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். எங்களுடைய ஞாயிறு ஆராதனை காலை 10:30 மணிக்கு இந்திய நேரப்படி, மாலை 6:30, ஒவ்வொரு புதன்கிழமை மாலை 6:30 மணிக்கு வேத ஆராய்ச்சி கூட்டம் உண்டு. இந்த கூட்டங்களில் நீங்கள் ஆன்லைனில் கலந்து கொள்ள உங்களை அன்போடு கூட அழைக்கிறோம். மேலும் உங்களுடைய ஆவிக்குரிய பாரங்களை நீங்கள் தயவுசெய்து எங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளலாம். இன்னுமாக உங்களுக்கு ஆவிக்குரிய ஆலோசனை அல்லது இந்த சத்தியத்தை குறித்த தெளிவோ அல்லது விளக்கமோ தேவையானாலும் கூட என்னோடு கூட நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். என்னுடைய வாட்ஸ்அப் எண், இன்னுமாக மொபைல் எண் 9842767184 9842767184. இன்னுமாக நீங்கள் இமெயிலில் தொடர்பு கொள்ள வேண்டுமானால் என்னுடைய இமெயில் ஐடி davidilongo100@gmail.com, davidElango100@gmail.com. நன்றி.